ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் டெக். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அன்பாக்சிங் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் பேண்ட். இதைத்தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்கும் MI3 பேண்ட் தெரியும். அதோட க்ளோனுன்னு சொல்லலாம். ரேட்டு ரொம்ப கம்மியாக தராங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 400 rupees கீழே இன்னும் நிறையா ஃபீச்சரோட. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் அந்த M3 ஸ்மார்ட் பேண்டை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணோடனே அது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த பாக்ஸில் தான் அவங்க அந்த ஸ்மார்ட் பேண்டை கொடுத்தாங்க. பாக்ஸும் நல்லா பார்க்கவே நல்லா தான் இருக்குது. முன்னாடியே அந்த வாட்சோட ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய எழுதியிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் ஹெல்த் பிரேஸ்லெட். அது கீழே பார்த்தீங்கன்னா M3 மை டிவைஸ் மை லைஃப் கம்ஃபர்டபுள். இதை மாதிரி இன்னும் நிறையா லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் யார் படிப்பாங்கன்னு தெரில. கீழே பார்த்தீங்கன்னா இம்மீடியட் ஆக்ஷன், என்ஜாய் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா சிம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆப்போட சிம்பிள்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா M3 மை டிவைஸ் மை லைஃப், அப்புறம் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் ஃபோட்டோ கண்ட்ரோல், செகண்டரி ரிமைண்டர், மெசேஜ், இது மாதிரி இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பேட்டரி லைஃப் நான் உள்ளே சொல்கிறேன். இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை திறந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட்டை வெளில எடுத்திங்கன்னா உள்ளே நம்மளுக்கு அந்த வாட்ச், சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஸ்ட்ராப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. உள்ள நிறையா டாக்குமெண்டேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு வாட்சை அப்புறம் பார்ப்போம். அந்த டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா QR கோடு, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூசர் மேனுவல், சைனீஸ் லாங்குவேஜில் அப்புறம் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் படிப்போன்னு தெரில. இப்போ நம்ம வாட்சுக்கு வருவோம். அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள், ஸ்ட்ராப், அப்புறம் வாட்ச் கொடுத்துருக்காங்க. வாட்ச் பார்க்கவே சூப்பராக ப்ரீமியம் லுக் தருது, MI3 பேண்ட் மாதிரியே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் கேபிள் பார்ப்போம். சார்ஜிங் கேபிளும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபுல்லாக மடக்கிறேன், ஒன்றும் ஆகலை, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது உடையாமே நல்லா குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்க. இதை நம்ம MI3 பேண்டுக்கு இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாவது பேண்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராப்புக்கு போவோம். ஸ்ட்ராப்பு பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க, நல்லா குவாலிட்டியோட. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வாட்ச் இன்சர்ட் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. நீங்கள் கடையில் ஏதாவது செப்பரேட்டான பேண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது இந்த காஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சை பார்ப்போம். வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே MI3 பேண்ட் மாதிரியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே டச் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக MI3 பேண்ட் மாதிரியே டச் ஸ்க்ரீன் இல்லை. இதான் இதோட மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆனால் காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி. இப்போ நாம் சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். அதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்ச் ஆன் ஆகிடும். ஃபிட் ப்ரோ இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம், எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்துருக்கீங்க, சார்ஜிங் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு ஆப்பில் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த ஆப்பில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.
பார்த்தீங்கன்னா டேட்டு டைம் எல்லாமே உங்களுக்கு காமிக்குது. குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் அந்த சார்ஜிங் போடுற அந்த 2 பின் இருக்குது. இந்த சார்ஜெல்லாம் குத்தி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். மொத்தம் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோம், கேலரி எவ்வளோ பேர்ன் ஆகிருக்கு, பேட்ரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஹார்ட் ரேட் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஹார்ட் ரேட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல், பிளட் ப்ரெஷர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 1 மினிட் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த ஹார்ட் ரேட் வந்து கேல்குலேட் பண்ண. $79 காமிக்குது. கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் இருக்குது. கம்பேர் டு ஆல் தி பேண்ட் இது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மோஷன் இல்லை ஸ்டெப் கவுண்ட்டை வந்து ஸ்கிப்பிங், ஸ்விம்மிங் இதை மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அந்த டைமிங் வந்து ஆரம்பிச்சிடும். எவ்வளோ கேலோரி பேர்ன் ஆகிருக்கு எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் மூடுக்கே போயிடும். ஸ்கிப்பிங், சிட் அப், அப்புறம் ரிட்டர்னு இருக்கும். அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போயிடும். இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃபோனுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் கூட இதில் நம்ம பார்த்துக்க முடியும். பாருங்கள், இப்போ வந்து அதுக்கு நீங்கள் ஆப்பில் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் பாதி தான் படிக்க முடியும். அது கீழே போனீங்கன்னா மோருன்னு இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அபவுட், தீம், செட் இல்லைன்னா ரிட்டர்ன்னு இருக்கும். அபவுட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டிவைஸ் பேர் என்ன, மேக் வந்து என்ன மேக் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். மறுபடியும் அதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போயிடும். நெக்ஸ்ட்டு தீம், அது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து என்ன வாட்ச் ஃபேஸ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து 3 வாட்ச் ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3ல் நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். அப்புறம் செட், அது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஸ் இல்லை நோன்னு காமிக்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வாட்ச் வந்து ஷட் டவுன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ரிட்டன், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போயிடும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து டச்சு கண்ட்ரோல் இல்லை, ஒரே ஒரு பட்டன் தான் டச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாட்சை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுறக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஃபிட் ப்ரோன்னு ஒரு ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன்னு கேட்கும். நான் சைன்இன் பண்ணால் நீங்களும் சைன்இன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பைண்ட் டிவைஸ்ன்னு மேலே ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகும். பக்கத்தில் ஏதாவது டிவைஸ் இருந்தால் உங்களுக்கு வரும் வாட்ச். எனக்கு வந்து பக்கத்தில் நான் வாட்ச் வச்சுருக்கேன், அந்த வாட்ச் வந்து எனக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து அதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும், ட்ரை டு கனெக்ட்னு. எல்லாமே கம்ப்ளீட்டட்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் வந்து கனெக்ட் ஆகிடும். சரி, இதில் எப்படி மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் புஷ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நான் ஃபஸ்ட்டே வந்து என்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அதில் எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க.
எனபிள் பண்ணோடனே நீங்கள் வந்து பேக்குக்கு வந்துடலாம். நான் எல்லாமே எனபிள் பண்ணிடுறேன். அப்புறம் பேக்குக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேட் செட்டிங். இப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனில் ஏதாவது மெசேஜ் வந்தால் உங்கள் வாட்ச் வந்து வைப்ரேட் ஆகும். இதான் இந்த செட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்டு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ச் எங்கே இருந்தாலும் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது நானும் ஒர்க் பண்ணி பார்த்தேன், சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பிரைட்னஸ். இந்த ஆப்பில் வந்து உங்கள் வாட்சோட பிரைட்னஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங் டைம், எண்டிங் டைம் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங் செட் ரிமைண்ட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எனபிள் ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் வந்து எனபிள் பண்ணிவிட்டு சிட்டிங் டைம் எவ்வளோ வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டார்டிங் டைம், எண்டிங் டைம் எல்லாமே நீங்கள் இந்த ஆப்பில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த வாட்சை கட்டிட்டு ரொம்ப நேரம் உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாட்ச் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் டேக் ஃபோட்டோஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் வாட்சை வந்து நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும். நான் வந்து இப்போ வாட்சை வந்து ஷேக் பண்ணேன், அதனால் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆப்ஷனும் இந்த வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அலாரம்ஸ். இந்த வாட்சில் நம்மளால் அலாரம் செட் முடியும். இந்த ஆப்பில் போய் நீங்கள் வந்து அலாரம் செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் வந்து அலாரம் செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டேஸ் அப்படி கூட செட் பண்ணிக்கலாம். வீக்லியா இல்லை 7 டேஸும் இந்த டைமிங்க்கு அலாரம் அடிக்கிறோமா எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 10:37க்கு இதை எடுத்தேன், அதனால் நான் வந்து 10:27 வச்சுக்கிறேன், சண்டே. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாக், ரன், பைக் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு உங்கள் வாட்சில் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மைனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூசர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் வெயிட், உங்கள் ஹைட் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டெப்ஸ் கவுண்ட், எவ்வளோ கிலோமீட்டர் வாக் பண்ணியிருக்கேங்க, ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் காமிக்கும். இல்லை அபவுட், சேஞ்ச் பாஸ்வேர்ட், இல்லை நீங்கள் சைன் அவுட் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் பேஜுக்கே வரலாம். அதில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நடந்திருக்கீங்க, உங்கள் ஹார்ட் ரேட் மானிட்டர் என்ன எல்லாமே நீங்கள் நோட்டிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே ஹெல்த்தி ஹேபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஈட், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நீங்கள் டைம் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷனும் இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு. இதுலேயும் நாம் செக் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், இதில் யார் ஃபஸ்ட்டாக இருக்கா எல்லாமே உங்களுக்கு இந்த பேஜில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இதையும் செக் பண்ணி நீங்களும் நடந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறது. இந்த வாட்சோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. சரி, இதை ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அமேசானில் இதை 450 ருபீஸ்க்கு வந்து விற்றுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் நீ 400 ருபீஸ்க்குள்ளே சொன்னேன்னு கேட்டிங்கன்னா 350 ருபீஸ் தான் இந்த வாட்சோட ப்ரைஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு குட்டி ஸ்லிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ருபீஸ் வந்து கேஷ்பேக் உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் கொடுத்தா கூட இது ஒரு ஒர்த்து வாட்சுன்னு சொல்லலாம். எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. அப்புறம் இதை பேட்டரி லைஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரி லைஃப்பும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்யூஸாக சார்ஜ் போடாமல் நான் ஒரு 5 டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த வாட்ச் எவ்வளோ நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும்னு கேட்டிங்கன்னா 30 மினிட்ஸில் அதுக்குள்ளே பேட்ரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடும். சரிடா, ப்ளூடூத் ஃபங்க்ஷனில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன் வந்து உங்கள் பேக்கெட்லேயும் வாட்ச் வந்து உங்கள் கையில் கட்டியிருந்தீங்கன்னா ப்ளூடூத் ஃபங்க்ஷன் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 10 மீட்டர் ரேஞ்ச் அப்படி இருந்தால் கொஞ்சம் டைம் தான் வாட்ச் வந்து கட் ஆகுது. நிறைய டைம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டைம் கட் ஆகுது. சரி, நம்ம வாட்ச் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கான்னு எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இந்த வாட்ச்லேயே ஒரு வழி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்சை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் வாட்சில் ஒரு சிம்பிள் இருக்கும்.
ஒரு அந்த டேக் சிம்பிள் மாதிரி. அந்த சிம்பிள் இருந்தால் உங்கள் ஃபோனில் இந்த வாட்ச் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த சிம்பிள் வந்து இல்லைன்னா வாட்ச் வந்து கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அதனால் ஒரு டைமும் நம்ம வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு இல்லை. இந்த ஃபீச்சரும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்ச் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஸ்பேஸ் வீடியோஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ், அன்னோயிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் டெக், அப்புறம் இன்னும் நிறைய டெக் வீடியோஸ் இல்லைனா டெக் ரிலேட்டட் வீடியோஸ், இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும். அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. லெட்ஸ் லேர்ன் சம்திங் எவ்ரி டே.